ஒரிஜினல் சின் பத்தி படிக்கிறப்ப தேவன் அசுத்தமானவைகளிலிருந்து சுத்தமானதை கொண்டு வரவில்லை, சுத்தமான கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 51:5. இதெல்லாம் பிரதான பாவத்தினுடைய சுத்திகரிக்கிற வசனங்கள் தான். நமக்கு நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். 6ஆம் வசனம் படிக்கலாம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆனா நீர் என்ன யோசிக்கிறீர்? நான் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டாலும் நீர் என்ன நினைக்கிறேன்னா உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா நீர் அதற்கு எதிர்மாறாக என்ன பண்ணுகிறீர்? விரும்புகிறீர். அதுக்கப்புறம் எக்லிசியாசிஸ் 9:3, பிரசங்கி 9:3. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. எக்லிசியாசிஸ் 9:3 தானே? ஓகே. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் எப்படி நிறைந்திருக்குது? தீமையினால் நிறைந்திருக்கிறது. அதனால்தான் பிறக்கிறப்பே இந்த தீமை என்ன பண்ணலாம் மனிதனுக்குள்ள ரொம்ப தெளிவா பார்க்கலாம். பாருங்க, எந்த குழந்தையும் நான் எக்ஸாம்பிள் எடுக்க வரவில்லை, என் பிள்ளையே நான் நல்ல எக்ஸாம்பிள் எடுப்பேன். பாருங்க, அவங்களுக்கு நான் பொய் சொல்லி கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் கூட பொய் சொல்கிறான். கரெக்டா? உண்மையை பேசுகிறான்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் அவனால் என்ன பண்ண முடியல, அதை நிரந்தரமாக கடைபிடிக்க முடியல. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எஸ்கேப் ஆகிறதுக்கு எப்படியாவது போய் சொல்லிடுறான். குழந்தை இதுக்குள்ள எப்படி உண்டானது? மணிபூத்தர்கள் எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? தீமை இருக்குது. இப்போ இன்னொரு குழந்தை இருக்கு பாருங்க, 1.5 வயசு தான். சாப்பிட முடிஞ்ச பிஸ்கெட்டே ஒரு பிஸ்கெட் தான், ஆனால் கையில் 4-5 பிஸ்கெட் கொடுத்தா தான் அந்த அம்மாவுக்கு அமைதி வருகிறது. கவிச்சியஸ்னஸ், அளவுக்கு மிஞ்சி ஆசை. இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது? எனக்கு தெரியும், இந்த அம்மா ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு வயிறு நிறைஞ்சிடும், ஆனால் கை நிறைய பிஸ்கெட் வேணும். Where they get all these ideas? இந்த தன்மைகள்லாம் அவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறது? எப்படி டெவலப் ஆகுது? எதை பார்த்தாலும் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு ஓடுறாங்க. 1.5 வயசு தான் அந்த குழந்தைங்க, ஓடுறாங்க, எடுத்துன்னு கத்தி கிட்டி எது கட்டாலும் எடுத்துன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறதுங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறது? தேவையில்லாதவைகளை செய்வதற்கு என்ன பண்ணுறது? இப்பயே இவங்களுக்குள்ள என்ன பண்ணுது? நிறைய விஷயம் டெவலப் ஆகின்னு இருக்குது. அதனால்தான் பேரண்டிங் அவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏனென்றால் பேரண்ட்ஸ் இல்லைன்னா இந்த பாவம் என்ன பண்ணும்? அது சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகி பெரிய அளவில் டெவலப் ஆகுது. ஸ்கூல் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. நல்ல சமுதாயம் இல்லைன்னா அது பாட்டுக்கு மரம் வளர்ந்து ஆலமரம் மாதிரி டெவலப் ஆகிருக்குது. நல்ல தேசம் இல்லை என்றால் பாவத்தினுடைய பிரதிபலிப்பு அதிகமாக பார்க்கலாம். அதனால தான் தேசம் என்ன பண்ணுது? மனிதனை மாற்றுவதற்கு எக்கச்சக்கமான சட்டத்திட்டங்களை கொண்டு வருது. என்னுடைய அங்கிள் ஒருத்தர் நைஜீரியாவில் போயிட்டு வந்தார் பாருங்க. அவர் சொல்கிறார், 6 மணிக்கு மேலே ஹோட்டலுக்காரனே சொல்கிறான் வெளியில் போகாத, நீ போனன்னா உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. தேசம் எப்படி சீர்குலைஞ்சிருக்குது பாருங்க. ஏனென்றால் பிள்ளையை சரியாக வளர்க்கவில்லை, ஒரு நல்ல ஸ்கூல் இல்லை, ஒரு நல்ல சமுதாய சீர்திருத்தம் இல்லை. அந்த சீர்திருத்தம் இல்லாததுனால ஒரு நல்ல நாடு இல்லை, நல்ல தலைவர் இல்லை, தேசமே சீரழிஞ்சிருக்குது. அதனால தான் டு கண்ட்ரோல், நம்ம டேமேஜ் கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். நம்ம எதில் இருக்கிறோம்? டேமேஜ் கண்ட்ரோல். பாதிக்கப்பட்டதை சரியாக்குறதுல தான் பூமி இருக்கிறது வழியே, ஆனால் பாதிப்பை சரியாக்குவதற்கு கிறிஸ்துவை தவிர வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் சுவிசேஷம் அவ்வளோ வல்லமை வாய்ந்தது. அநேகருக்கு ஏன் சுவிசேஷம் பிடிக்கிறது இல்லைன்னா, அது நிச்சயமாக அவனை மாற்றிடும் பாருங்க. அவன் நினைச்சபடி வாழ முடியாது, அவன் நினைச்சபடி செய்ய முடியாது, அவன் நினைத்தபடி அவனால் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. தேவனுக்குரியவனாய் மாறி விடுவான். அதை அவன் விரும்பவில்லை. அதனால சுவிசேஷத்தை அவனா பண்றான்? நிச்சயமாய் பெரிய அளவில் எதிர்க்கிறான். எரேமியா 17 அதிகாரம் 9 வசனம்.
எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? ஜெரமியா 17:9. The heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? இருதயம் என்று பேசப்படும் பொழுது உள்ளான மனிதனை பேசுகிறது. பர்சன்ஹுட், or we call it as spirit and soul. ஆவி ஆத்மாவை சொல்லுகிறோம். மனிதத்துவத்தின் மனிதன் என்று சொல்லப்படுகிற உள்ளான மனிதனை குறித்து பேசுகிறோம். அது என்னவா இருக்குதான்? டெஸ்பரேட்லி விக்கெட். தமிழ் எப்படி இருக்குது? திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது. ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா இருக்கு, டெஸ்பரேட்லி விக்கெட். அது கேடு உள்ளதா இருக்கணும்னு நினைச்சு ரொம்ப தீவிரமா செயல்படுகிறதாம். இவைகள்லாம் மனிதனுக்கு உள்ளாக இருந்து புறப்படுகிற தீமையை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. அவன் இதெல்லாம் மனிதன் கத்துக்கிட்டு செய்யல, இதெல்லாம் அவனுக்குள்ளாகவே இருந்து டெவலப் ஆகுது. இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 1:21 ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. ரோமர் புஸ்தகம் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து ரொம்ப தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இதெல்லாம் யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? நீ இதெல்லாம் செய்டாப்பான்னு இல்லை, இவனா என்ன பண்ணுறான் உள்ள டெவலப் ஆகுது. அதுதான் சில பூமியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விதைக்காத சில காரியங்கள்லாம் புல்லும் முள்ளும் அதெல்லாம் தானாக வளருது. ஆனால் விதைக்கிறது வளருன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அதுக்கு உரம் போட வேண்டியிருக்கு, தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கு. ஆனால் பூமி எப்படி இருக்குதுன்னா சீர்கேடாக இருக்கிறது. அதே போல் மனிதனுடைய இருதயம் தேவனிடத்தில் இல்லாதது, தேவனிடத்தில் சேராதது, தேவனுடைய காணியாட்சிக்குள்ளாக இல்லாதது எப்படி இருக்குது? இட் இஸ் டோட்டலி கரப்டட் அண்ட் டோட்டலி வாய்ட் ஆஃப் டூயிங் குட். அது நிச்சயமாகவே எந்த நன்மைகளும் செய்ய முடியாதபடி என்ன பண்ணிருக்குது? கெட்டு போயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது. அதில் ஒரு சில வசனங்கள், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3:9 9. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர், கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப இது ரோமர் புஸ்தகம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புஸ்தகம். ரோமபுரியில் இருக்க யூதர்லாம் என்ன சொல்றாங்க? சாரி, யார வேணும் பாவின்னு சொல்லு, என்ன மட்டும் என்ன சொல்லாத பாவின்னு சொல்லாத. எல்லாரும் கரெக்டா, எல்லாரும் தப்பா இருக்கலாம், அதுக்குன்னு நான் தப்பு கிடையாது. எப்படி இன்றைக்கும் நிறைய மனிதனுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது பாருங்க. யார் வேணா தப்பா இருக்கலாங்க, நான் தப்பா இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அப்போ பவுல் சொல்றாரு, நீ ஆதாமுனுடைய வம்சம்தான். ஆபிரகாமின் மூலமாக உடன்படிக்கை இருந்தாலும் சரி, மோசேயின் மூலமாய் வழி நடத்தப்பட்டு ஆரோனுடைய பிரதான ஆசாரிய ஊழியத்துக்கு உட்பட்டிருந்தாலும் சரி, எல்லா உடன்படிக்கைகளையும் உள்ளடக்கினவனாக இருந்தாலும் சரி, நீ பாவிதான். இது யாருக்கு? யூதனுக்கு. கிரேக்கனுக்கு அவர் ரொம்ப ஞானம் வந்ததுனால அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கிறதுனால நான் பாவி கிடையாது, அறிவில்லாதவன் தான் பாவி. அவர் சொல்றாரு, கிரேக்கன் யூதன் எல்லாருமே என்னப்பா? பாவிகள் தான். அதுதான் பாவம் என்பது எல்லாரையும் சமப்படுத்துகிற நிலைமை பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு புல்டோசர் மாதிரி. ஒருத்தனையும் மேடா இருக்க கூடாது, ஒருத்தனையும் என்ன பண்ணாது பள்ளத்தில் இருக்க கூடாது, எல்லாரையும் சமமா வச்சிருக்குது பாவம். அதே போலதான் கிறிஸ்துவம், அவருடைய மீட்பும் எல்லாரையும் சமமா வச்சிருக்குது. அல்லேலூயா. அதுல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, எல்லாரையும் சமப்படுத்தி வச்சிருக்குது. அதான் ஒரு கிறிஸ்துக்குள் வருகிறப்ப பார்த்தீங்கன்னா தெய்வத்துவத்தின் மகத்துவங்கள் எல்லாம் அவனுக்குள்ள வெளிப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகுது.
தேவன் எப்படி சமமா எல்லாவற்றையும் பார்க்கிறாரோ அதே சமமாய் பார்க்கக்கூடிய எண்ணங்களும் தன்மைகளும் அவனுக்குள்ளாய் இருக்குது. ஆனால் ஒரு துரதிருஷ்ட விதமானது என்னன்னா, கிறிஸ்தவன் தான் ரொம்ப சண்டை போட்டுன்னு இருக்கான். நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி. அதனால எந்த ஜாதிகளை விட ஒரே ஜாதி தான் தேவ ஜாதி. ஆமா, ரொம்ப சின்சியரான வார்த்தை பாருங்க. அது சமப்படுத்துகிறது. சமப்படுத்துகிற எண்ணம் எப்போ வருதுன்னா, எல்லாரும் ஒரே பாவத்தில் தான் இருக்கிறோம், எல்லாரும் ஒரே பாவத்தில் தான் இருக்கிறோம். சில ஆளுங்க இதுல வேற சொல்லுவாங்க, நான் சின்ன பாவம் தான் செய்தேன், அவன் பெரிய பாவம் செய்தான். எப்படி? தேவனுக்கு முன்பாக பாவம் எல்லாம் என்னது? பாவமாக இருக்கிறது. அது எப்படி என்றால், ஆதாமின் மூலமாக வந்த பாவம் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறது, எல்லாருக்கும் சமமாக பங்கிடப்பட்டு எல்லாருமே அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். இது மனித குலத்தை பற்றி பேசுகிறது. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பேசல. அப்படி நீங்கள் ரட்சிக்கப்படாமல் வந்தீங்கன்னா இப்பயாவது ரட்சிக்கப்படுறங்க, நல்ல வாய்ப்பு. நம்ம எல்லாம் சொன்னோன்னே நம்ம எல்லாம் நினச்சிக்கிறது, ஓ எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாரு போல பாஸ்டர். இல்லை, ரட்சிக்கப்படாதவனை குறித்து, கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ளாக அந்த சிலுவையின் நிழலுக்குள்ளாக வராதவனை குறித்து பேசுகிற ஒரு வார்த்தை. ஃபுல் ஹியூமன் ரேஸ், முழு மனித வர்க்கத்தை குறித்து பேசுகிற வசனம் அது. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். அதில் தான் இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான வசனம் வருது பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அடிக்கடி, ரோமர் 3:23 பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்ப முக்காவாசி பேர் இந்த ஒரு வசனத்தை நிப்பாட்டுறாங்க. எல்லாரும் பாவம் செய்து என்ன பண்ணப்பட்டார்கள்? தெய்வ மகிமையற்றவர்கள். எல்லாரும் தெய்வ மகிமையற்றவர்கள். யாரை குறித்து பேசுகிறதுனா, உலகத்தை குறித்து பேசுகிறது. ஆனால் ரோமாபுரியில் உள்ள இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு அடுத்த வசனம் எழுதப்படுது. என்ன சொல்லுகிறது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் கொண்டு மீட்பை கொண்டு நீதிமான்கப்படு. இது நம்மளுக்கு உண்டான வசனம். ஆமா, எல்லாரும் பாவிகள் தான் ஒரு வாட்டி, நம்மளும். ஆனால் இலவசமாய், எப்படி? இலவசமாய், ரொம்ப முக்கியமான வசனம். வார்த்தை கிளீனா கவனிக்கணும். இலவசமாய், நீ எதையுமே செய்யறதில்லை, 100% ஃப்ரீ. சால்வேஷன் என்னது? 100% ஃப்ரீ. இது யாராவது என்னைக்காவது காசு வைக்கிறானா, அன்னைக்கு தான் இவன் என்ன பண்றான்? தேவனுடைய ஞானத்தை இல்லாதவனாய் மாறிவிட்டான். ஒருத்தர் சொல்லிருக்காரு, வேலையை விட்டு போறேன்னு சொல்லிருக்கான் ஒருத்தன். அவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு சம்பளம் கொடுக்கணுமே ஐயா, கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும். அவர் சொல்லிருக்காரு, நான் எதுக்கு உனக்கு சம்பளம் கொடுக்கணும்? நான் தானே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உனக்கு வாங்கி கொடுத்தேன், அப்போ அதை எனக்கு திருப்பி கொடு. பாருங்க நம்ம ஆளுங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது. கர்த்தர் கொடுக்குறாரு, நடுவில் உள்ள ஆள் என்ன பண்ணுறான்? மீடியேட்டர் வேலை செய்கிறவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. அதனால் கிருபையை குறித்து சரியாக உணர்ந்துகிறவன் தன்னை குறித்து அதிகமாக யோசிக்க மாட்டான், தேவனை குறித்து அதிகமாக யோசிப்பான். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்தோம், ஆனால் இலவசமாக தேவனுடைய மீட்பை என்ன பண்ணிருக்கோம்? இப்போ நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரிஜினல் பாவத்தின் மூலம், ஒரிஜினல் பாவம் அப்படின்னா பிரதான பாவத்தின் மூலமாய் உண்டாகிற காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறது. இப்ப இதனுடைய 2 விளைவுகள் பாருங்க. through this, because of this original sin, the 2 great things happened. எப்படி கிறிஸ்துவனுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதல் மூலமாக நம்மளுக்கு இலவசமாய் நீதி கிடைச்சதோ, அதே மாதிரி ஆதாமின் மூலமாய் பிறந்ததுனால நம்மளுக்கு இலவசமாய் கிடைச்சிருக்குது. என்னது என்றால் டோட்டல் டிப்ரவிட்டி. அப்படி என்றால் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற வாழ்க்கை இலவசமாய் வந்திருக்குது. டோட்டல் டிப்ரவிட்டி அண்ட் டோட்டல் இன்எபிலிட்டி. ஏன் இந்த 2 வார்த்தை யூஸ் பண்றோம்? டோட்டல் டிப்ரவிட்டி என்று சொல்லப்படும் பொழுது தேவனை விட்டு முற்றிலுமா என்ன பண்ணிருக்கான்? பிரிந்திருக்கிறான். இது ஆதாமுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்க. ஆதாம் பாவம் செய்த பொழுது அவனே போய் என்ன பண்ணல? தேவனிடத்தில் சேருவதற்கு வழியை என்ன பண்ண முடியல, அவனால உண்டு பண்ண முடியவில்லை. அதனால ஓடி போய் என்ன பண்ணுகிறான்? ஒளிந்து கொள்ளுகிறான். இது எதை குறிப்பிடுகிறது? தேவனிடத்தில் இவனே என்ன பண்ண முடியல?
என்ன முயற்சி செய்தாலும் போய் சேர முடியாத ஒரு தன்மை என்ன பண்ணப்பட்டிருக்குது, இந்த பாவம் அவனுக்கு பிறப்பித்திருக்கிறது. தட்ஸ் வை வி கால் இட் அஸ் டோட்டல் டிப்ரேவிட்டி. அப்படி என்றால் முற்றிலுமாய் தள்ளப்பட்டவனாய் இருக்கிறான், முற்றிலுமாய் தள்ளப்பட்டவனாய் இருக்கிறான். முற்றிலுமாய் தள்ளப்பட்டவனாய் இருக்கிறான் என்று நாம் சொல்வது காரணம் என்னவென்றால், இவனே என்ன பண்ண முடியாது, தேவனிடத்தில் போய் சேர முடியாது. he is totally incapable. அவனே ஏதாவது முயற்சி செய்து கர்த்தரிடத்துல போக முடியாது. அப்படி இருந்தால் அவன் போயிருப்பான் பாருங்க. ஏனென்றால் ஆதாம் தேவனுடைய எண்ணங்களையும் தேவனுடைய சுபாவங்களையும் தேவனுடைய தன்மைகளையும் நேரடியாய் பெற்றவன். அவனாலே என்ன பண்ண முடியல, தேவனிடத்துல போக முடியல. he is totally deprived and totally unable. அவனாலே அதை செய்ய முடியல. ஆனால் தேவன் தான் என்ன பண்ணுகிறார், இவனுக்காக ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்துட்டு வந்து இவனுக்கு என்ன பண்ணுகிறார், மூடுகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் மனிதனே தனக்கு என்ன பண்ண முடியாது, நிரந்தரமான தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. நிரந்தரமான தீர்வை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரிஜினல் சின் has extended into our life to show that we are totally deprived and totally unable. அப்படி என்றால் நம்மளாலே நமக்கு ரட்சிப்பை என்ன பண்ண முடியாது, உண்டு பண்ண முடியாது. அதனால தான் எவ்விதத்திலும் மனிதன் சொல்றான், நான் இந்த மலைக்கு போய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவேன், அந்த தண்ணியில போய் மூழ்கி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவேன், காசிக்கு போனா ரட்சிப்பு, இது செய்தா ரட்சிப்பு, மெக்கா போனா ரட்சிப்பு, மெதினா போனா ரட்சிப்பு, எவைகளிலுமே ரட்சிப்பு இல்லை. ஏனென்றால் மனிதன் தேவனிடத்தில் சேருவதற்கு முற்றிலுமாய் புறம்பாயிருக்கிறான். அவனாலே எந்த காரியத்தையும் செய்து என்ன பண்ண முடியாது, தேவனிடத்தில் போக முடியாது. அதனால்தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்படி என்றால் நீங்கள் தேவனிடத்தில் போவதற்கு அதிக கடினப்பட்டு எல்லாவற்றையும் செய்கிறவர்களே. நம்ம என்ன சொல்றோம்னா, வீட்டில் இருக்க பாரத்தெல்லாம் சுமந்து இருக்கீங்க, வந்துருங்க இயேசுகிட்ட, நல்ல சுவிசேஷம் தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் அந்த வசனத்தை இயேசு பேசும் பொழுது ப்ராப்பர் எக்ஸிஜிசிஸ் இஸ் டாக்கிங் டு ஜூவிஷ் பீப்புள். சரியான வசனம், சரியானபடி அந்த கான்டெக்ட் படி பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் தேவனிடத்தில் போவதற்கு வருத்தப்பட்டு அநேக பாரங்களை சுமந்துட்டு போறீங்க, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், இளைப்பாறுத்துறேன். நீ போய் எப்படி எதை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாரே அதை நான் உனக்கு செய்து தருகிறேன். மேன் இஸ் டோட்டலி டிப்ரைவ்ட் அண்ட் டோட்டலி இன்கேபபிள் ஆர் இன்னேபிள். அவனாலே அதையெல்லாம் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த ஒரிஜினல் டிஸ்பொசிஷன் என்றால் பிரதான பாவம் ஒரு மனிதனை இப்படி மாற்றி வைத்திருக்கிறது. இந்த மாற்றத்திலிருந்து இவன் வர வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தர் ஒரு முடிவெடுத்து இதற்கு ஒரு தீர்மானம் செய்து அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றாத வரைக்கும் எந்த மனிதனும் எப்படிப்பட்ட ரட்சிப்பையும் அனுபவிக்க முடியாது. There is no other salvation except through the Lord Jesus Christ. கிறிஸ்துவை தவிர ரட்சிக்கப்படுவதற்கு வேற ஒரு நாமமும் இல்லை. ஏனென்றால் அவர்தான் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி இவரை பலியிட்டு இந்த பலியினுடைய பிரதிபலிப்பாக மனிதனுடைய பாவத்தை தேவன் மன்னித்து வலியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் இதெல்லாம் செய்து முடிக்கணும்னு சொல்லிலாம் என்ன பண்ண முடியாது, நிச்சயமா யோசிக்க முடியாது. டோட்டல் டிப்ரேவிட்டி இதெல்லாம் எப்படி பார்க்கலாம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் சின்ல பார்ப்போம் பாருங்க. மனிதன் முற்றிலுமாய் தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறதுனால இவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எண்ணங்கள், இவனுடைய உணர்ச்சிகள், இவனுடைய செயல்பாடுகள், இவனுடைய செயல் திறமைகள், இவனுடைய செயல் முறைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. He is totally away from God. That's why he is totally in a spin world. அப்படி என்றால் அவனே எதையோ ஒன்று சுத்தின்னு, அவனே எதையோ ஒன்று செய்துன்னு, அவனே எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிக்கின்னு, இதுக்கெல்லாம் தீர்மானம் அதுதான் சொல்லி சுத்தி கொண்டு இருக்கிறான். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆயிரக்கணக்கான கோடி கணக்கான பணங்களை செலவழித்து மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டு எலிக்கோ மருந்து, எலிக்கோ ஆட்டுக்கோ குதிரைக்கோ எதுக்கோ ஒன்று செலுத்திட்டு அதில் அது கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் மனுஷனுக்கு கொஞ்ச நாள் மருந்தை கொடுத்து அப்புறம் திடீர்னு சட்டம் ஒன்று பிறப்பிக்கிறாங்க, இந்த மருந்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நான் சொல்கிறான், இந்த மருந்து சாப்பிட்டா இந்த பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுது, ஆட்டுக்கு சாப்பிட்டா கிட்னி அஃபெக்ட் ஆகுது, கிட்னிக்கு சாப்பிட்டா நுரையீரல் அஃபெக்ட் ஆகுதுன்னு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறான். மனிதன் எவ்வளவு திறமை செய்தாலும் சரியான தீர்மானங்கள் எடுத்து சரியாக செயல்படுத்த முடியாத அளவுக்கு அவனுடைய எண்ணங்கள் என்ன இல்லை, சிறப்பாக இல்லை. இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவு பாருங்க. நீங்கள் நெட்டில் போய் படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சமீபத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். ஒரு சில பலவீனங்களாக நான் ஒரு சில மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன் பாருங்க. நல்லதாக போச்சு அந்த டாக்டரை பார்த்து. அவர் சொன்னார், இந்த மாத்திரை சாப்பிடக்கூடாது.
நான் கேட்டேன், ஏன்? இந்த மாத்திரை சாப்பிட்டா வெயிட் போடுனார். நான் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். சில பேர் கூட நிறைய யோசனையாக இருக்கும், ஏன் பிரதர் இன்னும் வெயிட் குறையல. அதுக்கு இது ஒரு சின்ன காரணம், இதே காரணம்னு சொல்ல மாட்டேன். அந்த டாக்டர் சொல்கிறான் இந்த மாத்திரை சாப்பிட்டா வெயிட் ஏறும்னா. நேராக போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டேன், என்ன இந்த மாத்திரை சாப்பிட்டா வெயிட் ஏறணும் அப்படியா சொன்னாங்க? எங்களுக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ கண்டுபிடிச்சி வச்சதுனால நம்மளாம் காப்பாற்றப்படுறோம். அதனால் மனிதனுக்கு எல்லாம் கரெக்டாக தெரியும், கரெக்டாக செய்யணும்லாம் சொல்ல முடியாது. கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து மருந்தை தயாரிக்கிறான், அது கூட கரெக்டாக இருக்க மாட்டுது. மனிதனுடைய எண்ணங்கள் தாறுமாறா எங்கேயோ சுத்தின்னு இருக்குது. அதுல ஏதோ ஒரு சில நல்லது தப்பிச்சு பொழைச்சி வந்துன்னு இருக்குது. அதனால மனுஷன் நினைச்ச கூடாது நம்ம எல்லாம் பெஸ்ட் ஆயிட்டோம். மனுஷன் சொல்லலாம் நம்மளுடைய அறிவு நல்லா பெருத்துருச்சு, நம்ம தேசம் ரொம்ப பாதுகாப்பா இருக்குது. அப்புறம் பயப்படுறான், நம்ம செய்த வெடிகுண்டே அவனும் செய்துட்டான், அவனுக்கு அறிவு வந்துச்சு. அதனால இவையெல்லாம் ஒரிஜினல் சின்னுல இருந்து புறப்படுகிறதுனால, அதனாலதான் இந்த உலகத்தினுடைய சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு எப்படின்னா, ஒரு மனிதன் என்றைக்கு தேவனோடு சேர்கிறானோ அந்த தேவனோடு சேர்கிறதுக்கு கிறிஸ்துவை தவிர வேற வழியே இல்லை. ஆமா, அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பவுல் சொல்றாரு, இதுவே உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு வேற இதை தவிர என்ன இல்லை, வேற வழியே இல்லை. ஒன்லி திங், மேன் ஹேஸ் டு பி வித் காட், மேன் ஹேஸ் டு பி இன் பீஸ் வித் காட். மனிதன் இழந்து போன அந்த நிலைமையை மறுபடியும் அவன் அடைய வேண்டும். தேவனோடு வாழும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையிலே நிரந்தரமான நன்மைகள் உண்டாகிறது. இஸ் டோட்டலி டிப்ரைவ்ட் அண்ட் டோட்டலி இன்கேபபிள். இது மட்டும் இல்லாமல் அவனுக்குள்ளாக பாவத்தை செய்யக்கூடிய பலனும் உண்டாயிடுச்சு. இட் இஸ் வி கால் இட் அஸ் சின் ஃபோர்ஸ். ரெண்டு முக்கியமான விஷயம், சின் ஃபோர்ஸ் இல்லாவிட்டால் ஒரு சில இடத்துல சின் நேச்சர் என்று சொல்லுவாங்க. நேச்சர் என்றால் சுபாவம், நேச்சர் என்றால் சுபாவம். இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா